ஓம் விநாயகாய நமக. ஓம் ஏக தந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பரிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவ முபாஸ்மகே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வைகாசி மாத ராசி பலன். இந்த மாதத்தில் கிரக நிலைகள் எங்கெங்கு உள்ளது என்பதை காண்போம். வைகாசி மாதம், அதாவது மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை வைகாசி மாதம். தற்சமயம் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கிறார், சனி பகவான் கும்பராசியில் இருக்கிறார், ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் இருக்கின்றனர். வைகாசி 7ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். வைகாசி 11ஆம் தேதி ரிஷபராசியில் புதன் சஞ்சாரம் செய்கிறார். வைகாசி 18ஆம் தேதி மேச ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். வைகாசி 27ஆம் தேதி மிதுன ராசியில் புதன் செல்கிறார். வைகாசி 31 மிதுன ராசியில் சுக்கிரன் செல்கிறார். முதல் மேச ராசி. ராசிநாதன் செவ்வாய் தற்சமயம் விரயத்தில் இருக்கிறார். தனாதிபதி சுக்கிரன் புதனுடன் இணைந்து ராசியில் உள்ளனர். நல்ல யோகம் உண்டாகும். பண விரயத்துக்கேற்ற வரவுகள் உண்டு. வைகாசி 7ஆம் தேதியில் சுக்கிரன் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானமாகிய ரிஷபராசிக்கு செல்வது தங்களுக்கு நன்மையை தரும். வீடு வாகனம் வாங்கலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வைகாசி 11இல் ரிஷபராசியில் புதன் செல்கிறார். வேலை இல்லாதோருக்கு நல்ல வேலை கிடைக்கும். பழைய கடனை அடைப்பீர். சூரியனால் கண் உபாதை தங்களுக்கு உண்டாகும். வைகாசி 18ஆம் தேதியில் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு வருகிறார். உடல் பரிபூரண ஆரோக்கியம் பெறும். வைகாசி 27ஆம் தேதியில் மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். மாமன் மைத்துனர் வழியில் நன்மைகள் நடைபெறும். செய்தொழிலில் லாபம் உண்டு. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். வைகாசி 31இல் மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். பண வரவுகள் உண்டாகும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு நல்ல நிரந்தரமான வேலை கிடைக்கும். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள், நன்மை பெறுவீர். தங்களுக்கு நன்மை தரும் நாட்கள் மே 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 26, 27, 28. அடுத்து ஜூன் மாதம் 1, 5, 6, 10, 11. அதிர்ஷ்ட கலர் சிவப்பு. இதுதான் மேச ராசியினருக்கான பலன். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியினருக்கு ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியில் எதிலும் வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தென்படும். ஜென்ம குரு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். பூர்வீக சொத்து தகராறுகள் நீங்கும். சனி ராகு தங்களுக்கு சாதகமாக உள்ளனர். குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறார். வைகாசி 7இல் ரிஷபத்தில் சுக்கிரன். குருவும் சுக்கிரனும் இணைவதால் அடிக்கடி மனக்குழப்பம் உண்டாகும். திடீரென சில பிரச்சனைகள் வரலாம். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் கெடுபிடி உண்டாகும். வைகாசி 11ஆம் தேதி ரிஷபராசியில் புதன் தங்களுடைய தேவைக்கு ஏற்ப பணம் வரும். குடும்பத்தில் மங்கள ஓசை உண்டாகும். பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும். வைகாசி 18ஆம் தேதியில் செவ்வாய் பகவான் விரயத்துக்கு வருகிறார். விரயங்கள் அதிகரிக்கும். பூமி விற்பனை ஏமாற்றத்தை தரும். சகோதர வகையில் மனக்கசப்பு உண்டாகும். வைகாசி 27ஆம் தேதியில் மிதுன ராசியில் புதன். கொடுக்கல் வாங்கல்கள் தற்சமயம் சீராகும், ஒழுகாகும். நினைத்ததை சாதிக்கும் நேரம். வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். வைகாசி 31இல் மிதுன ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார். புதனுடன் சுக்கிரன் இணைவதால் பொருளாதாரம் நன்றாக இருக்கும். வீடு மனை வாங்குவீர். சிலருக்கு உத்தியோக உயர்வு உண்டாகும். நன்மை தரும் நாட்கள் மே மாதம் 16, 17, 19, 30. ஜூன் மாதம் 1, 2, 11, 12, 13, 14ஆம் நாட்கள். தங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் நீல கலர். அடுத்து மிதுன ராசி. தற்சமயம் மிதுன ராசிக்கு சனி 9இல் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். குரு பகவான் விரயத்தில் இருக்கிறார். ராகு 10இல், கேது 4இல் உள்ளனர். லாபஸ்தானத்தில் புதனுடன் சுக்கிரன் இணைந்துள்ளார். புத சுத்திர சுக்கிர யோகம். பொருளாதார நிலை உயரும். சுபகாரிய தடைகள் அகலும். வைகாசி 7இல் ரிஷப ராசியில் சுக்கிரன். நல்ல சம்பவங்கள் தங்களுக்கு நடைபெறும். சுப விரயம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரியின் ஆதரவு உண்டு. வைகாசி 11இல் ரிஷபராசியில் புதன். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் வழி ஆதரவு உண்டு. சொத்துக்கள் வாங்கும் யோகம் தங்களுக்கு உண்டாகும். வைகாசி 18ஆம் தேதியில் மேச ராசியில் லாபஸ்தானத்தில் செவ்வாய். தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும். தங்கள் இடத்தை பல மடங்கு லாபத்துக்கு விற்க நேரிடும்.
பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டாகும். வைகாசி 27ஆம் தேதியில் மிதுன ராசியில் புதன் தாங்கள் தொட்டது அனைத்தும் பொன்னாகும். உடல் ஆரோக்கியம் பெறும். வெளிநாட்டு வேலை தங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழில் செய்ய யோசிப்பீர்கள். வீடு மனை வாங்கலாம். வைகாசி 31இல் மிதுன ராசியில் சுக்கிரன் சுப விரயம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் திருமணத்திற்கு செலவு செய்யலாம். ஆலய வழிபாடு அமையும். சிக்கனமாக இருக்க வேண்டும். 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால் மாத்ருஸ்தானம் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. நன்மை தரும் நாட்கள் மே 14, 15, 19, 20, 30, 31. ஜூன் மாதம் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11. அதிர்ஷ்ட கலர் பச்சை. அடுத்து கடகராசியினர். கடகராசியினருக்கு குரு 11 லாபஸ்தானத்தில் உள்ளார். சனி பகவான் அஸ்தமத்தில் இருக்கிறார். கேது பகவான் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். ராகு பகவான் 9இல் இருக்கிறார். தற்சமயம் தங்களுக்கு சாதகமான கிரகங்கள் ராகு, கேது, குரு பகவான். குருவின் பார்வை நன்மை அளிக்கும். பொருளாதார பற்றாக்குறை தீரும். வைகாசி 7ஆம் தேதியில் ரிஷபத்தில் சுக்கிரன் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். உத்தியோக மாற்றம் உண்டாகும். வெளிநாட்டு தகவல் தங்களுக்கு நன்மை தரும். ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணம் வாங்குவீர். வைகாசி 11இல் ரிஷபராசியில் புதன் பாக்கிகள் வசூலாகும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு தங்களுக்கு உண்டு. அரசியலில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். வைகாசி 18ஆம் தேதியில் மேஷ ராசியில் செவ்வாய் நல்ல பலன்கள் உண்டாகும். புதிய தொழில் திட்டங்கள் நிறைவேறும். வீடு கட்டுதல் பராமரித்தல் உண்டு. வைகாசி 27ஆம் தேதியில் மிதுன ராசியில் புதன் சஞ்சாரம் செய்கிறார். விரயங்கள் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட இயலாது. கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றம் உண்டாகும். வைகாசி 31இல் மிதுன ராசியில் சுக்கிரன் வரவும் செலவும் சரிசமமாக இருக்கும். உறவினர்களின் அனுசரிப்பு குறையும். உத்தியோகத்தில் வேலை பளு கூடும். கணவன் மனைவி உறவில் கவனம் தேவை. நன்மை தரும் நாட்கள் மே 16, 17, 21, 22. ஜூன் மாதம் 1, 2, 5, 6, 12, 13, 14ஆம் தேதிகள் அதிர்ஷ்ட நாட்கள். கலர் ரோஸ் கலர். அடுத்து சிம்ம ராசி. குரு 10இல் இருக்கிறார். சனி பகவான் 7இல் கண்டசனியாக சஞ்சாரம் செய்கிறார். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் 2இல் கேது, 8ஆம் இடத்தில் ராகு. குருவும் சூரியனும் இணைந்து 10இல் இணைவு. தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். குரு பார்வை தனஸ்தானத்திற்கு. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அரசு காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். வைகாசி 7இல் ரிஷபத்தில் சுக்கிரன் தொழில் வெற்றி நடை போடும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வாடிக்கையாளர் உயர்வர். வைகாசி 11இல் ரிஷபராசியில் புதன் தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர். சுபகாரியம் நடைபெறும். பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும். வைகாசி 18இல் மேஷ ராசியில் செவ்வாய் சகல சௌபாகியம் ஐஸ்வர்யம் உண்டாகும். மனதில் நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும். வீட்டில் மங்கள ஓசை கேட்கும். சொத்துக்கள் வாங்க விற்க நல்ல நேரம். வைகாசி 27இல் மிதுன ராசியில் புதன் தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களின் ஆதரவு கிடைக்கும். வெளிநாட்டு செய்தி நல்ல செய்தியாக இருக்கும். வைகாசி 31இல் மிதுன ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார். எதிர்பார்ப்பு நிறைவேறும். வருமானம் உயரும். தொழில் சிறக்கும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல் கிடைக்கும். நன்மை தரும் நாட்கள் மே 18, 19, 23, 24, 25. ஜூன் மாதம் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி. 7ஆம் இடத்தில் கண்டசனியாக இருப்பதால் குடும்பத்தில் அடிக்கடி கருத்து வேறுபாடு உண்டாகும். கலர் தங்களுக்கு பிரவுன் கலர் ஏற்றது. அடுத்து கன்னி ராசி. தற்சமயம் சனி பகவான் 6இல் இருக்கிறார். குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார். ஜென்ம ராசியில் கேது, 7ஆம் இடத்தில் கலஸ்தரஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். புதன் சுக்கிரன் இணைந்துள்ளனர். புத சுக்கிர யோகம். பொருளாதாரம் உயரும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கும் தைரியஸ்தானத்துக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் உருவாகிறது. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வைகாசி 7இல் ரிஷபராசியில் சுக்கிரன் சுபகாரியம் வீட்டில் நடைபெறும். தொழிலை விரிவுபடுத்தலாம். வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள் தங்களுக்கு வரலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பணப்புழக்கம் அதிகரிக்கும். வைகாசி 11இல் ரிஷபராசியில் புதன் சூரியன் குரு முக்கூட்டு கிரகங்கள் இணைவு. யோகமான நேரம். குடும்ப ஒற்றுமை பலப்படும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வைகாசி 18இல் மேசராசியில் 8ஆம் இடத்தில் செவ்வாய் மனக்கவலை பணக்கவலை அனைத்தும் உண்டாகும். அதிக விழிப்புணர்வு தங்களுக்கு தேவை. வைகாசி 27இல் மிதுன ராசியில் புதன் பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவேன். வெளிநாட்டு வேலை சிலருக்கு அமையும். வைகாசி 31இல் மிதுன ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார். தன வரவுகள் தாராளமாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உயர் பதவிகள் கிடைக்கும். பெருமாள் வழிபாடு நன்மை தரும்.
நன்மை தரும் நாட்கள் 14, 15, 21, 22, 26, 27 தேதிகள். ஜூன் மாதம் 5, 6, 10, 11. கலர் பச்சை கலர். துலாம் ராசி. தற்சமயம் துலாம் ராசியினருக்கு குரு பகவான் 8ல் அஸ்தமத்தில் இருக்கிறார். சனி பகவான் 5ல் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார். ராகு பகவான் 6ல் இருக்கிறார். கேது பகவான் விரயத்தில் இருக்கிறார். சுக்கிரன் 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். முயற்சிகளில் வெற்றி அனைத்தும் உண்டாகும். அஸ்தமத்து குருவினால் அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் உண்டாகும். வைகாசி 7ல் ரிஷபராசியில் சுக்கிரன் சுப செலவுகள் அதிகரிக்கும். வீட்டில் சுபகாரியம் ஏற்படும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரலாம். வைகாசி 11ல் ரிஷபராசியில் புதன் பொருளாதார பற்றாக்குறை அனைத்தும் அகலும். புதிய ஆபரணங்கள் வாங்கலாம். வாகன யோகம் உண்டு. வைகாசி 18ல் மேசராசியில் செவ்வாய் பொற்காலம் வீடு மனை வாங்கலாம். வைகாசி 27ல் மிதுன ராசியில் புதன் தொட்டது துலங்கும். தொழில் வளர்ச்சி தரும். தந்தையுடன் சுமூக உறவு உண்டாகும். வெளிநாட்டில் தங்களுக்கு உத்தியோகம் தாராளமாக கிடைக்கும். வைகாசி 31ல் மிதுன ராசியில் சுக்கிரன் நினைத்தது நிறைவேறும். திருமணம் நடைபெறும். நன்மை தரும் நாட்கள் மே 14, 15, 23, 24, 29, 30. ஜூன் மாதம் 8, 9, 13, 14 யோகம் தரும் நாட்கள். கலர் நீல கலர். அடுத்து விருச்சிக ராசி. தற்சமயம் விருச்சிக ராசியினருக்கு குரு பகவான் 7ல் இருக்கிறார். சனி பகவான் 4ல் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். கேது லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ராகு பகவான் 5ல். தற்சமயம் தங்களுக்கு குரு பகவானும் கேது பகவானும் சாதகமாக உள்ளனர். குருவின் 7ஆம் பார்வை இந்த மாதம் முழுவதும் நன்றாக இருக்கும். தொட்டது துலங்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உண்டாகும். வைகாசி 7ல் ரிஷபராசியில் சுக்கிரன் புதிய முயற்சிகளில் வெற்றி. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர். பணவரவு உண்டு. வைகாசி 11ல் ரிஷபராசியில் புதன் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகம். கல்வி மற்றும் கலைகளில் வெற்றி. அரசு வழி ஆதரவு உண்டாகும். அரசு வேலை கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கலாம். வைகாசி 18ஆம் தேதியில் மேசராசியில் செவ்வாய் ஆரோக்கியம் சீராகும். சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும். பாக பிரிவினை சுமூகமாக முடியும். வைகாசி 27ல் மிதுன ராசியில் புதன் தனலாபம் உண்டு. தொழிலில் லாபம் பதவி உயர்வு உண்டு. வெளிநாட்டு வேலைக்கு தாங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். வைகாசி 31ல் மிதுன ராசியில் சுக்கிரன் கெட்டவன் கெட்டினில் ராஜயோகம். நிறைய பணவரவு உண்டு. மங்கள ஓசை கேட்கும். நன்மை தரும் நாட்கள் மே 14, 15, 19, 20, 26, 28, 30, 31. ஜூன் மாதம் 10ஆம் தேதி 11ஆம் தேதி. அதிர்ஷ்ட கலர் சிவப்பு. இரவு நேர பயணத்தை தாங்கள் தவிர்க்க வேண்டும். அடுத்து தனுசு ராசினருக்கு தற்சமயம் குரு பகவான் 6ல் இருக்கிறார். 7.5 சனி முடிந்துவிட்டது. சனி பகவான் தைரியஸ்தானம் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகு பகவான் 4ல் கேது பகவான் 10ல் உள்ளனர். 6ல் குரு ஊரில் பகை. பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. வைகாசி 7ல் ரிஷபராசியில் சுக்கிரன் கோர்ட்டு கேசுகள் வழக்குகள் அனைத்தும் தங்களுக்கு சாதகமாகும். கடன் சுமை குறையும். டயட்டினை பின்பற்ற வேண்டும். தங்கம் வெள்ளி வாங்குவீர். பூமி பிரச்சனைகள் முடிவடையும். வைகாசி 11ல் ரிஷபராசியில் புதன் யோகம். தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம். தொழில் மற்றும் உத்தியோக மாற்றம் உண்டாகும். திருமண வாய்ப்புகள் தங்களுக்கு கைகூடி வரும். வைகாசி 18ஆம் தேதியில் மேசராசியில் செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பூர்வீக சொத்துக்களால் தகராறுகள் அகலும். லாபம் உண்டாகும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். வீடு மனை வாங்கலாம். வைகாசி 27ல் மிதுன ராசியில் புதன் பயணங்கள் அதிகரிக்கும். வெளிநாட்டு வேலை கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. புதிய வாகனம் வாங்குவீர். வைகாசி 31ல் மிதுன ராசியில் சுக்கிரன் கடன் சுமை கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை குறையும். நன்மை மே 16, 17, 21, 22, 29, 30. ஜூன் மாதம் 1, 2, 14ஆம் தேதி. கலர் மஞ்சள் கலர். அடுத்து மகர ராசி. மகர ராசியினருக்கு தற்சமயம் குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் பாத சனியாக 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 7.5 சனியில் பாத சனி. ராகு பகவான் 3ல் இருக்கிறார். கேது 9ல். தற்சமயம் சாதகமான கிரகங்கள் குரு சாதகம், ராகு சாதகம், கேது சாதகம். குருவின் பார்வையினால் உடல் ஆரோக்கியம், பண வரவுகள், சுபகாரியங்கள் நடைபெறும். வைகாசி 7ல் ரிஷபராசியில் சுக்கிரன் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு செல்லும் போது புனித பயணம் உண்டு. தொழில் வளர்ச்சி கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வைகாசி 11ல் ரிஷபராசியில் புதன் பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி எடுத்த முயற்சிகளில் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தந்தையாருடன் சுமூக உறவு உண்டு. இடமாற்றம் உண்டு. வைகாசி 18ஆம் தேதியில் மேச ராசியில் செவ்வாய் சஞ்சாரம். உடல் ஆரோக்கியம் பெறும். வீடு மனை தாங்கள் வாங்கலாம்.
வைகாசி 27 மிதுன ராசியில் புதன், கடன் சுமை குறையும், மதிப்பு மரியாதை உயரும். வைகாசி 31 மிதுன ராசியில் சுக்கிரன், பிள்ளைகளால் பெருமை உண்டு, வெளிநாட்டு உத்தியோகம் தங்களுக்கு கிடைக்கலாம். வீட்டில் சுபகாரியம் நடைபெறும், தங்கம் வெள்ளி வாங்குவீர். நன்மை தரும் நாட்கள் மே 18, 19, 23, 24, 25, 30, 31. ஜூன் மாதம் 3, 4. கலர் கருநீலம். அடுத்து கும்பராசி. தற்சமயம் குரு பகவான் 4 இருக்கிறார். சனி பகவான் ஜென்ம ராசியில் 7 சரியாக சஞ்சாரிக்கிறார். ராகு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் 2 இருக்கிறார். கேது பகவான் 8 இருக்கிறார். குருவால் உடல்நல குறைவு, விரயங்கள், மருத்துவ செலவு கூடும். வைகாசி 7 ரிஷபராசியில் சுக்கிரன், சுகம் சந்தோஷம் உண்டாகும், தைரியம் ஏற்படும், தொழிலை விரிவுபடுத்துவீர். வைகாசி 11 ரிஷபராசியில் புதன், பிள்ளைகளின் முன்னேற்றம் பெருமைப்பட வைக்கும், உயர் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. வைகாசி 18ஆம் தேதியில் மேசராசியில் செவ்வாய், சகோதர ஒற்றுமை பலப்படும், வீடு பூமி வாங்குவீர், உடன்பிறப்புகளின் ஆதரவு உண்டு. வைகாசி 27 மிதுன ராசியில் புதன், பூர்வ புண்ணிய ஸ்தானம் செல்வது தங்களுக்கு நன்மை அளிக்கும். கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் ஒழுங்காக நடைபெறும், திடீர் வரவுகள் உண்டு, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உண்டு. வைகாசி 31 மிதுன ராசியில் சுக்கிரன், பெற்றோர் ஆதரவு, புதிய வாகனம் வாங்குதல், பூமி வாங்கும் யோகம் உண்டாகும். நன்மை தரும் நாட்கள் மே 21, 22, 26, 27, 31ஆம் தேதி. ஜூன் மாதம் 1, 2, 6, 7. கலர் கருப்பு கலர். அடுத்து மீனராசி. தற்சமயம் குரு பகவான் 3 இருக்கிறார். சனி பகவான் விரயத்தில் 7 சரியாக இருக்கிறார். ராசியில் ராகு, 7 கேது. ராசியில் ராகுவும் செவ்வாயும் இருப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழிலில் இருந்த தேக்க நிலை மாறும். வைகாசி 7 ரிஷபராசியில் சுக்கிரன், குருவும் சுக்கிரனும் இணைந்து உடன்பிறப்புகள் வழியில் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனை உண்டாகலாம், வழக்குகள் உண்டாகும், உறவினர்களுடன் பகை உண்டாகும். வைகாசி 11 ரிஷபராசியில் புதன், தாய் வழி ஆதரவு உண்டாகும், சொத்துக்கள் வாங்குவீர், வெளிநாடு சென்று படிக்கலாம். வைகாசி 18ஆம் தேதியில் மேசராசியில் செவ்வாய், பொருளாதாரம் அனைத்தும் அபிவிருத்தி அடையும், ஆன்மீகம் கூடும். வைகாசி 27ஆம் தேதியில் மிதுன ராசியில் புதன், ஆரோக்கியம் சீராகும், தங்கள் கடன்கள் அனைத்தும் அடைபடும், நாங்கள் தைரியமாக இருக்கலாம், உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். வைகாசி 31 மிதுன ராசியில் சுக்கிரன், விழிப்புணர்வு, எச்சரிக்கை தேவை, இடம் பூமியால் பிரச்சனை வரும், உயர் அதிகாரிகளுடன் மோதல் வரலாம், விரயங்கள் ஏற்படும். நன்மை தரும் நாட்கள் மே 23, 24, 25, 29, 30. ஜூன் மாதம் 3, 4, 8, 9 நன்மை தரும் நாட்கள். கலர் மஞ்சள் கலர். ஆகவே வைகாசி மாத பலன்களை கூறியுள்ளோம். அன்பர்கள் அனைத்தையும் கேட்டு பயன்பெற எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறோம். தங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு நன்மை பெறுங்கள். 7 சனி நடப்பவர்கள் பல்லாவரம் அருகில் உள்ள பொலிச்சூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று, சனி பகவானுக்கு தனிப்பட்ட சன்னதி உள்ளது, அந்த இடத்தின் பெயர் வடதென்னலாறு, சனி பகவானை வழிபடுங்கள். குரு சாதகம் இல்லாதவர்கள் பாடி வள்ளீஸ்வரரை வழிபடலாம். ராகு சாதகம் இல்லாதவர்கள் துர்கையை வழிபடலாம். கேது சாதகம் இல்லாதவர்கள் விநாயகரை வழிபடலாம். எல்லோரும் நன்றாக இருக்க இறைவனை வேண்டுகிறோம். வாழ்க வளமுடன்.